சிவானந்தா சாலை மற்றும் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே காங்கிரசுக்கு போராட்டம் நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உண்ணாவிரதம் இருக்க தயாராக இருக்கிறோம் என காங்கிரஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க முழு விவரம். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த காங்கிரஸ் எஸ்சி பிரிவுக்கு அனுமதி வழங்கும்படி சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க கடுமையான சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி பெரியார் நினைவிடம், காமராஜர் இல்லம், கலைஞர் நினைவிடம், காந்தி மண்டபம், அம்பேத்கர் மணிமண்டபம் ஆகிய 5 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த இடையூறும் ஏற்படாது என தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் மனுதாரர் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கோரிய இடங்கள் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத இடமல்ல என்பதால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவானந்த சாலை மற்றும் ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆகிய இடங்கள் மட்டுமே போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடம் என்பதால் இதில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து தெரிவித்தால் அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரதம் இருக்க தயாராக இருப்பதாக வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த கோரி உடனடியாக காவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. சக்திவேல்.